இந்த அதிருப்தியாவது நீங்கள் வந்து தெரிவிக்க முடியுது எடப்பாடி கிட்ட. ஆனால் இதே அம்மா இருக்கும்போது இந்த அதிமுக நீங்கள் உங்களுடைய அதிருப்தியோ உங்களுடைய வேண்டுகோள் கூட நீங்கள் தெரிவிக்க முடியாத இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உங்கள் அதிருப்தியை வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்கிறீங்க. கட்சியிலேருந்து வெளியில் போனோம்னா நீ வந்து சேர்க்கணும் சார், கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் சார், ஜென்ரலாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 10 நாட்களுக்கு கெடு அவங்களெல்லாம் நீ சேர்க்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன முடிவு எடுக்க முடியும்? தேர்தல் நெருக்கத்தில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொன்னது யாரு? டிடிவி. அப்போ என்ன அர்த்தம்னா இது யாரு கொடுக்குற சமிக்கைன்னா விஜய் கொடுக்குற சிக்னல் கிடையாது, பிஜேபி கொடுக்குற சிக்னல். நேராக போயிட்டு நேரடியாக பேசியிருக்கலாம். அதை விட்டு நீங்கள் நேரில் நாங்கள் சொல்லிட்டோம், நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, 10 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னொரு ஓபிஎஸ்ஸாக தான் ஆயிடுவார் நான் நினைக்கிறேன். அவரை நீக்கிட்டாங்க, அடுத்த இடத்துக்கு வந்து ஏகே செல்வராஜ் போட்டாங்க. மாவட்டத்தில் என்ன சலசலம்? மாவட்டத்தில் ஏதாவது கொந்தளிப்பு இருக்கா? ஐயோ நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக டயர்கள் எரியுதா? பொறுப்பு நீக்கிட்டாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாராவது நிர்வாகிகள்கிட்ட ஏதாவது சலசலப்பு இருக்கா? யாராவது கண்டித்து இந்த எடப்பாடி வந்து ஒழிக்க கண்டித்து ஏதாவது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே இல்லையா? அப்போ அதிலே தெரிஞ்சதில்லை, இன்னொரு டிடிவி, இன்னொரு ஓபிஎஸ், அவ்வளோதான். இபிஎஸ்க்கு அதான் சார் நிலைமை. கட்சி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இபிஎஸும் வந்து ஓபிஎஸ் மாதிரி தான் இன்னைக்கு, அவ்வளோதான். அவர் தொகுதியில் ஒன்றும் ஜெயிக்கலாம். இப்போ அந்த மாதிரியான ஒரு பவர் சென்டராக செங்கோட்டையன் இல்லை 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 இருந்திருந்தா இப்போ சொல்லுங்களேன், எந்நேரம் நான் என்ன நடந்திருக்கும்? இந்நேரம் எடப்பாடி கொடும்பாய் கொளுத்திருக்கோன்னா நான் ஒன்றே சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை சார். இந்நேரம் எடப்பாடி கொடும்பாய் கொளுத்திருக்குமா இல்லையா? சசிகலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? பார்க்க தானே போறீங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம், ஒற்றுமையாக இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சசிகலாவுடைய அதே குரலை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு. அதிமுகவில் செங்கோட்டையின் நிலைமை என்ன இனிமேல்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கலாம். அடுத்த கட்டமாக அவர் வந்து டிவிகே போன்ற கட்சிகளுக்கு போகலாம். செங்கோட்டையன் வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர்லாம் கிடையவே கிடையாது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாது, பல சூழ்நிலையிலேயே சசிகலா காலில் விழுந்து கிடந்தது தான். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நேற்று செங்கோட்டையின் பரபரப்பை ஏற்படுத்துற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்தாப்புல இன்னைக்கு பதவி வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது அவர் சொல்றாரு, செங்கோட்டையன் சொல்றாரு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாருல, இது நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏதாவது நடவடிக்கை எதிர்பார்த்தோம், பட் இப்படி ஒரு நடவடிக்கை இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கல. நோட்டீஸ் அனுப்புவாங்க, விளக்கம் கேட்பாங்க, நீங்கள் எப்படி வந்து தலைமை வந்து கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து தலைமைக்கே வந்து கெடு விதிக்கிற மாதிரி எப்படி நீங்கள் நோட்டீஸ் இப்படி ஏதாவது நோட்டீஸ் அனுப்புவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பொறுப்பில் இருந்து நீக்கம்ன்றது தான் இருக்குது. பரவாயில்ல. ஆனால் அம்மாவாக இருந்தாங்கன்னா மெம்பராகவே மெம்பர்லேருந்து நிற்கிருப்பாங்க, கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நிற்கிருப்பாங்க. அதில் இவர் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர். எடப்பாடி வந்து வெறும் கட்சி பொறுப்பில் மாவட்ட பொறுப்புலேருந்து நீக்கியிருக்கிறார். 4 நாளாக வெயிட் பண்ணி ப்ரெஸ்ஸை வெயிட் பண்ண வச்சு ஒரு ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும், 10 நாள் கெடு விதிக்கிறாரு. இது வந்து எடப்பாடிக்கு மிரட்டலாம் இல்லை? அது கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். இவர் என்ன தான் பேர் சில பேர் சொல்கிறாங்க, பேர் சொல்லவே இல்லை, அவர் பேரை உச்சரிக்கவே இல்லை, இவங்களை நீக்கிட்டேன் அவங்களை நீக்கிட்டேன், இந்த மாதிரியான வந்து அதாவது என்ன இவங்களை நீக்கிட்டாங்க அவங்க பேர் நீக்கணும், பேரையும் கூட சொல்லாமல் வெளியில் இருக்கிற நபர்கள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாரு. குறிப்பிட்டு இன்னாரன்னு சொல்லி பேரும் சொல்லவே இல்லை. அப்போ இவர் யாரை சொல்கிறாருன்னு தெரிய வருது தான். பட் இருந்தாலும் இது ஒரு மறைமுகமான ஒரு தலைமைக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் கொடுக்குற மாதிரி, ஒரு சவால் விடுற மாதிரியான நடவடிக்கை தான் இது. பேரை உச்சரிக்கலனால் கூட ஒரு வகையான சேலஞ்ச் தான் இதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்கப்படுதுன்னா, 10 நாள் கெடு விதிக்கிறாரு. அதுவரை வந்து நான் எடப்பாடி அவர்களோட எந்த ஒரு பொது பரப்புரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அதிருப்தியில் இருக்காரா? இல்லை, அதிருப்தியில் இருக்கலாம் சார். இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போது இந்த அதிருப்தியாவது நீங்கள் வந்து தெரிவிக்க முடியுது எடப்பாடி கிட்ட. ஆனால் இதே அம்மா இருக்கும்போது இந்த அதிமுக நீங்கள் உங்களுடைய அதிருப்தியோ உங்களுடைய வேண்டுகோள் கூட நீங்கள் தெரிவிக்க முடியாத இடத்துல நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இது உண்மை. மறைமுகமாக கூட நீங்கள் பொறும முடியாது. தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுற இடத்துல தான் இங்கே எல்லாருமே இருந்தாங்க. இன்றைக்கி இருக்க எடப்பாடி உட்பட எல்லாருமே அப்படி தான். அப்போ தலைமை மாறிச்சிடும்போது அந்த தலைமையை வந்து பலவீனமாக நினைக்கிறதோ அல்லது பலவீனப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. இல்லை, இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து கிளம்பி வந்து தலைமைக்கு எதிராக வந்து நீங்கள் குறை சொல்கிறது என்பது அந்த தலைமையை ஒரு வகையில் பலவீனப்படுத்துறது தானே.
இப்போது 2 சம்பவம் நான் சொல்கிறேன். இது சொல்ல வெளியில் இருக்கிற நீக்கப்பட்டவர்கள் சொல்கிற பேரை சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் ஓபிஎஸ்ஸே எடுத்துப்போம். ஓபிஎஸ் கடந்த காலத்தில் வந்து தலைமையோட எவ்வளோ முரண்பட்டு கட்சி அலுவலகத்தையே சூறையாடினதுலாம் இருக்குல்ல, போய் டாக்குமெண்ட்லாம் அள்ளிட்டு போனதுலாம் இருக்குல்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்போ நீங்கள் வேணால் மறந்துருக்கலாம், அவர் எப்படி மறந்துருப்பார், எடப்பாடி எப்படி மறந்துருப்பார்? அந்த ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் இதே நீங்கள் வந்து டிடிவியாக இருக்கட்டும், அப்படி தான் நான் பொருள்படுறோம். டிடிவி வந்து எவ்வளோ கருத்தியல் முரண் இருக்குதுன்றதுலாம் வேறு விஷயம். விலகி வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சியை அதிமுக கேண்டிடேட்டை எதிர்த்து நிற்கிறாரு. அது ஆர்கேனகரனா இருக்கட்டும், வந்து இங்கேனா இருக்கட்டும், இங்கே இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் வந்து எதிர்த்து நிற்கிறேன். ஆர்கேனகரில் இங்கே கோவில்பட்டியில். ஸோ கோவில்பட்டியில் வந்து தன் சொந்த, அதாவது அதிமுக கட்சியை வந்து எதிர்த்து போட்டிட்ட போது ஒரு கட்சியை புதுசாக தொடங்கிட்ட பிறகு திரும்ப அவர் அந்த கட்சியில் சேர்த்துங்கன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் இவர் எந்த இடத்துல யாரையும் மென்ஷன் பண்ணதில் நாமளாம் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க. ஆனால் வேறு யார் இருக்காங்க? வெளியில் இருக்கிற நபர்லாம் வேறு யார் இருக்கிறாங்க? ஸோ இவங்க தான் முக்கிய நபர்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இருக்கலாம். இதை வந்து அவர் என்ன செஞ்சாலும் நேராக போயிட்டு நேரடியாக பேசியிருக்கலாம். அதை விட்டு நீங்கள் நேரில் நாங்கள் சொல்லிட்டோம், நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, 10 நாட்களுக்குள்ளே நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் அதுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னொரு ஓபிஎஸ்ஸாக தான் ஆயிடுவார் நான் நினைக்கிறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து போய் நாங்கள் எடப்பாடிகிட்ட பேசினோம், ஒத்துக்கலை. ஆனால் அந்த 6 அமைச்சர்களுமே நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துக்காமல் செங்கோட்டையன் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது சார். அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பின்னாடி வந்து வசனங்கள் பேசலாம், வீர வசனம்லாம் பேசலாம். நான் இவரே எடுத்துங்க, இவ்வளோ முரண்பட்டு வந்தவர் தானே, ஏதாவது ஒரு கடுமையான ஒரு பேச்சுக்கள் எதாவது இருக்கா? மென்மையாக, அதாவது கட்சிக்கு எதிரான நடவடிக்கை கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ மென்மை தேவையில்லை. ஆமாம்மா. இப்போ இவ்வளோ எதுக்கு நீங்கள் ஓபிஎஸ் எடுத்துங்க, இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது காரசாரமாக ஏதாவது பேசியிருப்பாரா கட்சி தலைமையை? இல்லவே இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க காலில் விழுத்து கூட தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தானே வந்து எதிர்த்து போராடி இருக்கிறாங்க இது வரைக்கும். கட்சியை வந்து கைப்பற்றிருக்காங்க. கட்சியை கைப்பற்றதில்லை, அந்த கட்சிக்கு வந்து இவரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுக்குழு கூட்டி வந்து தேர்வு செய்யப்படுறாரா. அதுக்கு பிறகு சந்தித்த வழக்குகள் எத்தனை வழக்குகள் இருக்குது. இப்போ அதனால் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லணும்னா நம்ம நிறைய பேசலாம். இதே ஜெயலலிதா யார் நம்பி இருந்தாங்க? சசிகலா நம்பி தான் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை நம்பி தான் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் என்ன நடந்தது? ஸோ அதெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு கூட இது வெளியே வராமல் போயிடுச்சு. இந்த 72 நாட்கள் வந்து சிறையில் வந்து 72 நாட்கள் வந்து அப்போலோவில் என்ன நடந்தது இதெல்லாம் தெரியாது. அப்போது எப்படி இருந்தாலும் இவங்கெல்லாம் கட்சிக்கு விரோதமானவர்கள், ஜெயலலிதாவுக்கு விரோதமானவர்கள் சொல்லி ஒரு கட்டப்படுறாங்க, சரிங்களா? ஏதோ ஒரு வகையில். அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்கள் வந்து மீண்டும் நீங்கள் சேர்க்கணும்னு வேண்டுகோள் கூட வைக்கலாம். ஆனால் அப்படி சேர்க்கலைன்னா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு மிரட்டல் தானே இது. நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து சொன்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க, அதை அவர் கேட்கவே இல்லை. உங்கள் அதிருப்தியை வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை தெரிவிக்கிறீங்க. கட்சியிலேருந்து வெளியில் போனாலும் நீ வந்து சேர்க்கணும் சார், கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் சார், ஜென்ரலாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 10 நாட்களுக்கு கெடு அவங்களெல்லாம் நீ சேர்க்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் இங்கே என்ன முடிவு எடுக்க முடியும்? ஏன்னா சட்டப்பூர்வமான விஷயங்கள் சார். இந்த பொதுச்செயலாளர் பதவி இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாகவே இவங்க வந்து இவங்க கைப்பிடிச்சிட்டாங்க, கையில் எடுத்துட்டாங்க. நீதிமன்றம் போய் பல வழக்குகள் சந்திச்சு இப்போ எல்லா வகையிலும் சட்ட ரீதியாக எல்லா போராட்டங்களும் தோல்வி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கக்கூடாது. அது அவங்க பண்ணாலும் சரி, அவங்க சார்பாக யார் பண்ணாலும் சரி. இன்னும் கிளியராக அவங்க சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் வந்து கண்டெஸ்ட் பண்ணணும், இல்லை கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது, ரெக்வஸ்ட் பண்ணிடணும். கண்டினியூஸாக ரெக்வஸ்ட்டாகவே தான் இருக்கணும். நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன் கோர்ட்டில் போயிட்டு, அது கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜெயிக்கலன்னா அதுக்கப்புறம் நான் ரிவர்ஸை வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ இவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவர் சொல்கிறாரோ, யார் செங்கோட்டையன் யாரை சொல்கிறாரோ அவங்களாம் கடந்த காலத்தில் கண்டெஸ்ட் பண்ணவங்க. அதை போய் இப்போ என்ன செய்யுங்க, கண்டெஸ்ட்டில் ஜெயிக்க முடியல பிறகு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டால் கூட அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு அவங்க யூகிக்கலாம்ல. இப்போ எடப்பாடி தரப்பில் யூகிக்கலாம்னா என்ன, இவங்களப்பா மீண்டும் மறுபடியும் இவங்களை சேர்த்தாக்க ஒரு தலைவலி தான்ப்பா, நம்ம இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம், அப்படி ஆயிடுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக தலைமை செங்கோட்டையனை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இந்த மாதிரி தலைமைக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாருங்கிற போது இது பாஜகவோட பிளானா? இல்லை, இது நான் நினைக்கிற பாஜகவோட பிளான் இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து எடப்பாடி தலைமையில் வந்து ஒரு கூட்டணி இருக்கும்போது அந்த தலைமையை பலவீனப்படுத்துகிற மாதிரியான நடவடிக்கையில் வந்து ஈடுபட மாட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துடலாம் பிஜேபி. என்னென்னா
நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நாங்கள் கூட்டணி முதல்ல எங்களுக்குள்ள கூட்டணி வந்து அசம்பிள் ஆகிட்டோம், அதுக்கு பிறகு நான் வந்து எடப்பாடிகிட்ட பேசி நான் உங்களை வந்து சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சமாதானம் சொல்லியிருக்கலாம். எடப்பாடி கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூட்டணி வச்சுக்கிட்டா அவங்களெல்லாம் வந்து பிரிஞ்சு போனவங்க அத்தனை பேருக்கு நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி டிமாண்ட் வைக்கிற அளவுக்கு பிஜேபி இல்லை. பிஜேபிக்கு தேவை ஒரு வலுவான கூட்டணி. ஒன்று திமுகவோட போகணும், திமுகவோட போக முடியாது, அடுத்து அதிமுகவோட போகணும். அதிமுகவோட போனால் தான் குறைஞ்சது ஒரு 10 சீட் எம்எல்ஏ சீட்டாக ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் 2029 வந்து பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான வந்து தொகுதி இடம் வந்து பெற முடியும். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் பின்னாடி போய் என்ன செய்ய முடியும்? எப்படினாலும் செல்லா காசுன்னு ஆயிடுச்சு. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இதே இவங்க வந்து செல்வாக்கு நிரூபிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க. இப்போது அதிமுக போட்டிட்டு ஒரு 30 எம்எல்ஏக்கள் போட்டி அடியாக இருந்து ஒரு 30 எம்எல்ஏக்கள் விட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த டிடிவி அந்த ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. அப்போ அங்கே வலுவாக யார் இருக்குது? அதை எப்படி தான் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல கடந்த காலத்தில், அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 60 எம்எல்ஏக்கள் போது பெரிய சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க வந்து பிஜேபி என்ன முடிவு பண்ணுதுன்னா, அதிமுகவில் யார் இங்கே வலிமையாக இருக்கும்? இபிஎஸ் தான். அவங்கள கூட்டணிக்கு போயிடுவோம். இவங்கெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, என்னங்க நீங்கள் போகிறீங்க எங்களெல்லாம் இது பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட லீஸுக்கு எடுத்து நடத்துகிற மாதிரி தானே இருக்குது பிஜேபி. இவங்க கிட்ட கேட்பாங்க. இவங்க ரெக்வஸ்ட் வந்து நான் பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பேசுகிறோம், எடப்பாடிக்கிட்ட பேசுகிறோம். நாங்கள் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு தான் டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளில வந்தார். அதுதான் சொல்கிறேன். இப்போ இவங்க வந்து இந்த அஷ்யூரன்ஸும் கொடுக்கவே இல்லை. பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் இழுத்துட்டு போகும்போது அப்போ இவங்க வந்து நான் கேட்டேன், இப்போவே இப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்னா கடைசி நேரத்தில் காலை வட்டா என்ன செய்ய முடியும்? எங்கே போகிறது? போக்கடம் கிடையாது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே திருப்பிச்சிட்டு யார்? விஜய். அப்போ நீங்கள் இது ஒரு முடிவு எடுக்கலாம், நாங்கள் வந்து விஜய்கிட்ட போயிடுவோம். அந்த பாணியில் தான் அவர் சொன்னது. என்ன சொன்னார்? தேர்தல் நெருக்கத்தில் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொன்னது யார்? டிடிவி. அப்போ என்ன அர்த்தம்னா, இது யாருக்கு கொடுக்குற சமிக்கைனா விஜய் கொடுக்குற சிக்னல் கிடையாது, பிஜேபி கொடுக்குற சிக்னல். நீங்கள் அப்படி எங்களை சேர்த்துக்கிறதுக்கான இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கலைன்னா அது பிஜேபியாக இருக்கட்டும், நாங்கள் வந்து டிவி கிட்ட போயிடுவோம் அப்படின்றது தான் அந்த சிக்னல், மறைமுகமான சிக்னல். இப்போ எடப்பாடியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இவர் சொல்லிட்டாரு, அந்த 10 நாள் கேடு தான், நான் எல்லாருமே ஒருங்கிணைக்க தான் பார்ப்பேன்னு சொல்லி இன்னைக்குமே ப்ரெஸ் மீட்டில் தொடர்ந்து அதை தான் வலியுறுத்தி. இல்லை, இவர் வலியுறுத்துறது இன்னும் பெரிய விஷயம் சார். இவருக்கு ஆதரவு யாருக்கு? இப்போ நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு காணொலி பார்க்குற அத்தனை சொல்லுங்கள். இப்போ நீக்கியாச்சு, யார் நீக்கியாச்சு? செங்கோட்டையன் வந்து பொறுப்பில் மாவட்ட பொறுப்பு. அந்த மாவட்டத்தில் ஒரு சலசலப்பு. நீக்கின உடனே அம்மா பாணியில் அடுத்த ஆளை போட்டாச்சு. நீக்கிட்டு உடனே அடுத்த மாவட்ட செயலர் அறிவிக்காமலாம் இல்லை, அவரை நீக்கிட்டாங்க. அடுத்த இடத்துக்கு வந்து ஏகே செல்வராஜ் போட்டாங்க. மாவட்டத்தில் என்ன சலசலப்பு சொல்லுங்கள்? மாவட்டத்தில் ஏதாவது கொந்தளிப்பு இருக்கா? ஐயோ நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக டயர்கள் எரியுதா? இல்லை இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து கடை அடைப்பு இது மாதிரி எதனா இருக்கா? பொறுப்பு வந்து நீக்கிட்டாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க யாராவது நிர்வாகிகள்கிட்ட ஏதாவது சலசலப்பு இருக்கா? யாராவது கண்டித்து வந்து எடப்பாடி வந்து ஒழிக்க கண்டித்து ஏதாவது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லையே. அப்போ அதிலே தெரிஞ்சுதுல்ல, இன்னொரு டிடிவி, இன்னொரு ஓபிஎஸ், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இன்னொரு செங்கோட்டையன். நீங்கள் சொல்லிக்கலாம், நான் ஈரோடு மாவட்டமே எங்கள் கையில் தான். இதை யாரை கூட சொன்னாங்க பாருங்கள், அவர் மாவட்ட அளவில் வந்து அந்த தொகுதிக்கு வந்து எழுந்துடுச்சு அதிமுக. அப்படிலாம் கிடையாது. ஃப்யூச்சரில் முடிவு பண்ணோம். நான் சொல்கிறேன், அந்த கட்சியில் அதிமுக கட்சியில் எடப்பாடியே வெளியே வந்தார்னா கூட அவருக்கு செல்வா கிடையாது. அங்கே பலமே அந்த கட்சியோட கட்டமைப்பு சின்னம், அதை தாண்டி தான் மற்றபடி. ஜெயலலிதா பலம், ஜெயலலிதா இல்லையே. ஜெயலலிதா இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்னு கேட்டால், சார் 34-35% இருந்தது, அந்த 34-35% வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 20 ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சு அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன்னா, அந்த 21% வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு ரெட்டலை. மீதி இருக்க பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரிஸ்மேட்டிக். ஜெயலலிதா அந்த கரிஸ்மேட்டிக், அதான் 34%. அப்போ இவங்களை வச்சு எந்த ஒரு ஓட் பேங்குமே இல்லை கிடையாது. இபிஎஸ்க்கு அதான் சார் நிலைமை. கட்சி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இபிஎஸும் வந்து ஓபிஎஸ் மாதிரி தான் இன்றைக்கி, அவ்வளோதான். அவர் தொகுதியில் ஒன்றா ஜெயிக்கலாம். இதை இப்போ கூட சொல்லலாம், ஈரோடு தொகுதியில் நான் ஜெயிச்சிடுவேன், செங்கோட்டை சொல்லலாம், அவ்வளோதான் நாங்கள் செல்வாக்கு, அவ்வளோதான் செல்வாக்கு. அப்போது தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட, இப்போ சொல்கிறாங்க கொங்கு பெல்ட்டில் தான் எடப்பாடிக்கு வந்து பலம், தென் மாவட்டங்களில் பலம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரைட், உண்மைதான், அப்படி கூட வச்சுக்கோங்க. அதே ஜெயலலிதா தான் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பலம் தானே. அதனால தான் சொல்கிறேன், அந்த 20% வந்து எப்படி 34-35% வந்து 20% ஆச்சு, அந்த 15% கேட்டால் ஜெயலலிதா தனிப்பெரும் ஆளுமைக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற அத்தனை தலைவருங்க வேணா நீங்கள் சொல்லலாம். நான் கேட்டால் அந்த மாவட்டத்தில் இவருக்கே வழக்கமாக ஓட்டு போட்டவங்க, அவர் செங்கோட்டையன் ஜெயிச்சிருவார் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர,
அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு இது கூட இல்லை, எந்த எதிர்ப்புமே இல்லவே இல்லை. ஒரு சில உங்களுக்கு தெரியும் அந்த மாவட்டத்தில் ஒரு பீரியடெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நிலைமை வேறு. வீரபாண்டி ஆரம்பம் அந்த மாவட்ட பொறுப்புலேருந்து நீக்கினார்னா பெரிய கொந்தளிப்பு ஆகும். அவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் அவர். அந்த மாதிரி இருக்கிறதா ஒரு பீரியடில் உங்களுக்கு தெரியும் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கும்போது எம்ஜிஆர் பீரியடில், அப்போது எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது டிஎம்கேல வந்து மதுராந்தகம் ஆறுமுகம்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பில் இருந்தார். மதுராந்தகம் ஆறுமுகம் அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நீக்கினாங்கன்னா அவ்வளோதான் பெரிய கொந்தளிப்பாகும். இப்போ அந்த மாதிரியான ஒரு பவர் சென்டராக செங்கோட்டையன் இல்லை 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 இருந்திருந்தா இப்போ சொல்லுங்களேன், எந்நேரம் என்ன நடந்திருக்காங்க? இந்நேரம் எடப்பாடி கொடும்பாய் கொளுத்திருக்கோன்னா நான் ஒன்றே சொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை சார். இந்நேரம் எடப்பாடி கொடும்பாய் கொளுத்திருக்கணுமா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். வந்து என்னென்னா எந்த சலசலப்பும் இல்லை, ஸ்மூத்தாக போகுது, அவ்வளோதான். சரி, இப்போ கட்சி இது இன்னொருத்தருக்கு ஒரு எச்சரிக்கை. நாளைக்கு நீங்கள் பேசலாம் உங்களுக்கு நிலைமை தான். அதை தான் இப்போ நான் கேட்க வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையனை பதவி அந்த பொறுப்புகள்லேருந்து நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கூட ஒருங்கிணைக்கிறதுக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க, நாங்கள்லாம் சேர்ந்து இதை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்போம். ஆனால் அவங்க சேர்ந்து போன அந்த 6 பேரோட தன்னை வந்து இந்த வரை நாங்கள் போய் பார்த்தோம், எங்களை மென்ஷன் பண்ணியும் சொல்கிறாரு, பேரை ஒரு சில பேரை மென்ஷன் பண்ணியும் சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் அதை பற்றின விளக்கம் அவங்களுக்கு கொடுக்கல. இப்போ நான் பண்ணது தப்பு, நம்மளாவே இருக்கலாம், ஒருங்கிணைந்த அதிமுக வேணான்னு திரும்ப செங்கோட்டையன் சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இவர் ரொம்ப நிற்க மாட்டார். இவர் பேசும்போதே தெரிஞ்சிச்சு நேற்றுக்கு இவருக்கு தலைமையை எதிர்த்து போட்டிட்டு ஒரு போட்டி தலைமையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம். அவரே சொல்றாரு 2 டைம் எனக்கு தலைமையை இருக்க வாய்ப்பு வந்துச்சு, கட்சிக்குள்ள பிரிவு வந்துருங்கிறக்காண்டி நான் வேணான்னு சொன்னேன். இவர் வேணான்லாம் சொல்லலை, இவர் தேர்வு செய்யலை. அதுக்கு காரணம் கடந்த காலம் நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, வரலாறுலாம் வந்து சாதாரண அரசியல் வரலாறுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான என்ன சொல்கிறதுனா ஒரு அடையாளம் இருக்குது. செங்கோட்டையன் யார்? செங்கோட்டையன் எப்படி அமைச்சரானார்? முத்துசாமியோட சீடர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து எப்படி வந்து தலைமைக்கு வந்து வராரு, தலைமையோட நெருக்கமாகிறார். ஜெயலலிதாவுக்கு எப்படி தலைமைக்கு நெருக்கமானார்னா, செங்கோட்டையன் வந்து முத்துசாமியோட சீடர். ஜெயா அணி பிரியும் போது அங்கே வந்து முத்துசாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜானகி அணிக்கு போயிடுறாரு. ஆரம்பி பின்னாடி ஜானகி அணிக்கு போயிடுறாரு. ஜெயலலிதாலாம் ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு. இங்கே வந்து இவங்க என்ன செய்கிறாரு கேட்டால் வந்து செங்கோட்டையன் அப்போது குருவுக்கே வந்து ஓரம் இது பண்ணிட்டு ஜெயலலிதா கிட்ட வந்துடுறாரு. அப்போ சட்டசபையில் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், அப்போ வந்து ஜெயலலிதா பக்கம் வந்துடுறாரு. ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அந்த 27 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க இல்லையா? அப்போ சட்டசபையில் மிகப்பெரிய கலரம் நடக்குது, சண்டை நடக்குது. என்ன அந்த சண்டைக்கு ஆரம்பம் யார் தெரியுங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து அந்த பண்டல் புக் இருக்குல்ல, அந்த பட்ஜெட் இது இருக்குல்ல, அந்த அறிக்கை, அதை தூக்கி வீசி எறிகிறார் மூஞ்சில். யார் முகத்தில்? கலைஞர் முகத்தில். கலைஞருக்கு இந்த இடத்துல முகத்தில் கண்ணில் அடிபட்டு, இந்த இடத்துல மூக்கில் அடிபட்டு கண்ணாடி கீழே விழுந்துடும். சட்டசபையில் நடந்த கலாட்டா இது. அப்போ தான் இந்த செங்கோட்டையன் யார் இருந்தது எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் செங்கோட்டையன் யார்? ஜெயலலிதா என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த ஆட்சி அமைக்கும் போது அவருக்கு வந்து போக்குவரத்துறை அமைச்சர் கொடுக்குறாங்க. இப்படி தான் வளர்ச்சி அவருக்கு. அப்போது யோசிப்பாங்கல்ல, இப்போ சசிகலா வந்து சிறைக்கு போகிறாங்க, ஓபிஎஸ்கிட்ட கொடுத்தா சமுதாயத்தை வந்து ஒன்றா சேர்ந்து அந்த என்ன சொல்ற சமுதாயத்துக்கே வந்து ஒரு ஐக்கானாயிரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது சமுதாய பலம். அப்போது இந்த இடத்துல யாரை போடலாம்? கொங்கு பெல்ட்லேருந்து ஒருத்தரை போட்டோம்னா நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து வச்சுக்க மாட்டாங்க, தென் மாவட்ட சக்திகள்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க எப்பவுமே கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வந்து ஓபிஎஸ் வேண்டாம் இவருக்கு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம், கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வந்து அதே செங்கோட்டையனை ஏன் போடலை அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த டைமில் செல்வாக்கு என்னென்னு கேட்டால் வந்து ஒருங்கிணைக்கிற செல்வாக்கு, மற்றவங்களாம் மற்ற எல்லாருமே ஒருங்கிணைக்கிற செல்வாக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல செங்கோட்டையனை போட வேணாம்னு முடிவுக்கு வராங்க. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து இவர் நடந்துகிட்ட பல நடவடிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையன் வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அது செங்கோட்டையன் மீது தனிப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு பர்சனலாக வந்து அவர் மீது சில ஒரு விதமான குற்றச்சாட்டுலாம் அவங்க தெரியும் நினைக்கிறேன். ஒரு அந்தரங்கமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த இடத்துல வந்து இபிஎஸ்ஸை பார்க்கணும். இபிஎஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பலவீனம் இல்லாத மனிதர். அதே சமயத்தில் ஒரு என்ன சொன்னால் தனி மனித ஒழுக்கத்துக்கு வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குறவர் யார்? எடப்பாடி. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போது அந்த மாதிரி ஒரு அதே சமயத்தில் ஒபீடியன்ட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சு போவார்.
அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால தான் அவர் வந்து தேர்வு செய்கிறாங்க. ஆனால் யாரும் பார்க்காத அளவுக்கு அவருடைய ஆளுமையை வந்து அவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணிடுறார் காலப்போக்கில். ஏன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவங்க சிறை போயிடுறாங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடி, திமுக எதிர்க்கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடி, கொரோனா நெருக்கடி, உட்கட்சி நெருக்கடி, இப்படி எல்லாத்தையும் சமாளித்து அவர் வந்து நின்றுட்டார். உட்கட்சி நெருக்கடியில் நீதிமன்றத்தில் சந்திக்கிறார். மத்திய அரசுக்கிட்ட எவ்வளோ வளைஞ்சு கொடுக்க முடியுமோ வளைஞ்சு கொடுக்குறாரு. இந்த பக்கம் எதிர்க்கட்சியை சமாளிக்கிறார், இன்னொரு பக்கம் கொரோனாவை சமாளிக்கிறார். இப்படி தன்னை வந்து ஒரு ஆளுமையாக உருவாக்கிட்ட பிறகு இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னீங்கன்னு கேட்டால் வந்து அவர் ஆளுமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னீங்களா, அது சரியில்லை. எனக்கு வந்து பாரபட்சமாக பார்க்கல சார், நான் நேர்கொண்ட பார்வையில் நான் பார்க்குறேன். எந்த வகையில் ஓபிஎஸை விட இபிஎஸ் வந்து நான் பெட்டர், எந்த வகையில் செங்கோட்டையனை விட இபிஎஸ் வந்து நான் பெட்டர், இப்படி அப்படி பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஒரு கீழானவர் இவங்களை காட்டிலும். எதுக்காக இபிஎஸ் வேண்டாம் ஓபிஎஸ் வேணும், எதுக்காக இபிஎஸ் வேண்டாம் செங்கோட்டையன் வேணும், எதுக்காக இபிஎஸ் வேண்டாம் டிடிவி வேணும், எதுக்காக இபிஎஸ் வேண்டாம் சசிகலா வேணும், எல்லா வகையிலும் இருந்தானே. இப்போ சசிகலாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, பார்க்க தானே போகிறீங்க, எல்லாம் ஒற்றுமையாக வேணும், ஒற்றுமையாக, இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சசிகலாவுடைய அதே குரலை தான் இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறார். இப்போ நீங்களாம் எதிர்பார்த்துருப்பீங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. என்னன்னா என்னவோ செங்கோட்டையன் வந்து பெருசாக பண்ண போகிறாரு, மனசை அவர் திறக்க போகிறாரு, இது மனசை திறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினச்சோம். ஷட்டரை தூக்க போகிறாரா, இல்லை 2 டோரை திறக்க போகிறாரா, இல்லை ஒரு கதவை திறக்க போகிறாரா, அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஒன்றுமே இல்லை. இது மனசை திறந்தா ஒன்றுமே இல்லை. ஏதாவது உள்ளே இருக்கணும்ல, மனசை திறந்தா ஏதாவது விஷயங்கள் வெளியே வரணும்ல. குறைஞ்சபட்சம் பேரை சொல்லக்கூட உங்களால் வந்து உங்களுக்கு இது இல்லை. ஏன் சொல்லுங்கள், நேரடியாக சொல்லுங்கள். ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், டிடியை சேர்த்துக்கணும் சொல்ல வேண்டியதானே. அதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை, துணிச்சல். அப்புறம் என்னத்தை நீங்கள் திறந்து என்ன ஆக போகுது சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 3 பேரும் திரும்ப ஏடிஎம்கேக்குள்ளே வந்தால் இல்லை சார், நான் நேரடியாக உங்களுக்கு வருத்தம் இல்லாமல் சொல்கிறேன், பாரபட்சம் சொல்கிறேன். இவங்கெல்லாம் அரசியல் அனாதைகள், அவ்வளோதான். வருத்தமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு. அரசியல் அனாதைகள் யார்? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி வேணால் பேரளவு கட்சி வச்சுக்கலாம் பெருசாக வேணும்னா. ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல, அதுவும் யார்கிட்ட தோத்தாரு? அதிமுக கேண்டிடேட்டு மணியன் கிட்ட தோத்தார். ஸோ அதனால் இவங்கெல்லாம் அரசியல் அனாதைகள். ஒருபோதும் இவங்க ஜெயிக்கவும் முடியாது. எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி சில விஷயத்தில் நான் பார்த்துருக்குறேன், ஸ்ட்ராங்காக இருப்பார். கூட்டணி விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிளம்புங்கன்னு சொல்லிட்டார் டிஎம்டிக்கு, தேமுதிக நீங்கள் கிளம்புங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏன் பிஜேபி அமித்ஷாவே சொல்லிட்டாரு இவங்கெல்லாம் சேர்த்துங்கன்ட்டு, ஆனால் சேர்க்க மாட்டேன். ஓகே. ஸோ அதே மாதிரி அண்ணாமலை கூடாதுன்னா கூடாது. அண்ணாமலையை என்னைக்கு தமிழ்நாடு பாஜக தலைமையிலேருந்து மத்திய தலைமை நீக்குச்சோ அன்றைக்கே இபிஎஸ் நிமிர்ந்துட்டார். இது உண்மை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் செய்த ராஜதந்திரம் உங்களுக்கு தெரியாது. இபிஎஸும் திமுக, அதாவது இபிஎஸ், அதாவது ஏடிஎம்கே இபிஎஸும் டிஎம்கேவும் சேர்ந்து தான் ஒரு இதை சொல்ல கேட்டால் இந்த மாற்றமே அண்ணாமலை ஒரு உடன்படிக்கை. அண்ணாமலையை மாற்றணும், 2 தரப்புலையும் சேர்த்து தான் அண்ணாமலையை மாற்றினாங்க. அண்ணாமலையை என்னென்னமோ சொல்கிற தனி கட்சி தொடங்க போகிற, அது தொடங்க சொல்லுங்க பார்க்கலாம். தலைமையிலேருந்து தூக்குனதுலேயே ஒரு ராஜதந்திரம் இருக்குது, இபிஎஸோட ராஜதந்திரம் இருக்குது. திமுகவும் பார்த்தீங்கன்னா அதை திமுக ஒரு சைடில் ப்ரெஷர் கொடுக்கு, சார் அவரை மாற்றுங்க அப்படின்னு. இவர் ஒரு பக்கம் நான் நெருக்கடி கொடுக்குறாரு, கூட்டணினா வரேன், ஆனால் தலைமைக்கு அண்ணாமலை இருக்கக்கூடாது. அப்போ அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தார், அண்ணாமலை தான் கட்சியை வளர்த்தாரு, அண்ணாமலை, இதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும், உண்மைதான். ஆனால் பிஜேபி அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. தன் சொந்த கட்சியை பற்றி இவர் தாங்க வளர்த்தாரு, இவர் தான் பெரிய தண்ணி ஊற்றுனாரு, செடி வளர்த்தாரு, அது போல எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் தூக்கிட்டாங்கல்ல, அன்றைக்கே இபிஎஸ் ஜெயிச்சிட்டார். ஓகே. அதிமுகவில் செங்கோட்டையின் நிலைமை என்ன இனிமேல்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் கொஞ்ச நாள் இப்படியே இருக்கலாம். அடுத்த கட்டமாக அவர் டிவிகே போன்ற கட்சிகள் போகலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கட்சியிலிருந்து அப்படியே இன்னொரு கட்சிக்கு போனாக்கா அதோடைய மரியாதை வேறு, ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அந்த இடத்துல வேலை செய்யும் போதே இன்னொரு இடத்துல வேலைக்கு போனாங்கன்னா அந்த செல்வாக்கு வேறு. அந்த துறையிலேருந்து நீக்கப்படுறாங்க, அந்த ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த நிர்வாகத்தை நீக்கப்படுறாங்க, ஏதோ குற்றச்சாட்டு அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் நீக்கப்படுறாங்க. நீங்கள் நியூட்ரலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா மரியாதை கிடையாது. ஓகே. செங்கோட்டையனுக்கு இந்த மரியாதை இருக்காது.
அரசியல் இப்போ நீங்கள் மரியாதை உங்களுக்கு ஏற்படணும்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? மிகப்பெரிய கொந்தளிப்பு நடந்திருக்கணும், கொந்தளிச்சிருக்கணும். என்னென்ன செங்கோட்டை நீக்கிட்டாங்க, மாவட்டம் ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்தம்பிக்கணும். ஒன்றும் நடக்கலை. அப்போ செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கை வந்து 10 நாள் கழிச்சு தெரியும். 10 நாள் கழிச்சு இல்லை சார், 10 நாள் டைம் கொடுத்தா சார், இந்த மறுநாள் நீக்கிட்டாங்கன்றாங்க. 10 நாள் டைம் கொடுத்தாருல, 10 மணி நேரத்தில் நீக்கப்படுறாரு. அவ்வளோதான். அதிமுகவில் வந்து இன்னொரு அரசியல் அனாதை உருவாயிருக்கு. அவ்வளோதான். சொல்லிக்கலாம் சார், நான் இவர் யார் தெரியுமா, இவர் எப்படி தெரியுமா, செங்கோட்டை நீங்கள் சாதாரண ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 40 ஆண்டு காலம் அரசியல் நீங்கள் கூர்ந்து நோக்கியிருந்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர்லாம் கிடையவே கிடையாது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாது, பல சூழ்நிலையில் இதே சசிகலா காலில் விழுந்து கிடந்தவர் தான். நிஜமா சசிகலா காலில் விழாதவங்க யாருமே கிடையாது. அது வேறு விஷயம். இதே எடப்பாடி கூட விழுந்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எப்பெல்லாம் தனக்கு பலவீனம் ஏற்படுதோ அப்போல்லாம் தன்னை பலசாலியாக காட்டியிருக்கணும். அப்போல்லாம் காட்டலையே. இதே கூவத்தூரில் இருந்தவர் தானே அவரும். கூவத்தூரில் நான் வந்து இல்லைங்க, நான் கூவத்தூரில் நான் வரமாட்டேன்னு சொன்னவரா? சொல்லுங்கள். கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவை திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற தலைவர்கள் லிஸ்ட் எடுங்க. நீங்கள் லிஸ்ட் எடுங்க. எடப்பாடி முதல்ல இருப்பார், சிவி சண்முகம் 2வது இருப்பார், ஜெயக்குமார் 3வது இருப்பார். இவர் எங்கே இருப்பார் சொல்லுங்கள். டிஎம்கேவை கடுமையாக, திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கிற இடத்துல செங்கோட்டையன் எங்கே இருப்பார்? இருக்கவே மாட்டார் லைனில். ஏதாவது சொல்லுங்கள், நடவடிக்கை ஏதாவது பேசியிருக்காரா, ஏதாவது ஆட்சிக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறாரா? ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அரசியல் அதிமுக ஒரு அரசியல் அனாதை. அவ்வளோதான். கருத்துக்களை பயந்துக்கிட்டது. நன்றி சார்.